புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. ஆராதனை 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 தேவா, 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 ஆராதனை 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 தேவா. வலது கரத்தை மேலே உயர்த்துவோம். எங்கே இருவர் மூவர் எனது பெயரால் ஒன்று கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோருமாக ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, 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 உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி கூறுகிறோம். இயேசுவே, 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 ஆராதனை வேலைக்காக ஆராதனை வேலைக்காக நன்றி கூறுகிறோம். நன்றி கூறுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, 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 என்னையும் என்னையும் என் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் என் நண்பர்களையும் என் நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் சகோதர சகோதரிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எங்களை ஆசீர்வதி, எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதி, எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதி. இயேசுவே, இயேசுவே, இன்றைய நாளிலே இன்றைய நாளிலே எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பதற்காக நற்செய்தியின் வழியாக இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அருட்தந்தை பவுலா ஜெயக்குமாரையும் சகோதரர் சாஜுவையும் சகோதரர் சஜத்தையும் மற்றுமாக மாதா டிவி ஊழியர்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும், 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 வல்லமை
வல்லமையால் நிரப்பும். வல்லமையால் நிரப்பும். ஆண்டவரே, ஆண்டவரே, உயிருள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, எங்களோடு பேசிக் கொண்டிருப்பவரே, எங்களோடு பேசிக் கொண்டிருப்பவரே, இன்றைய நாளிலே இதோ இந்த ஆலயத்திற்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் ஆலய வளாகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா செயல்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, எல்லா ஜெபங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சி ஊழியர்களுக்காக அவர்கள் செய்கின்ற இந்த அருமையான செயலுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இறை செய்தியை கேட்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் நீரே தொடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என்னையும் என் பங்கையும் என் பங்கு மக்களையும் இந்த ஜெப வழிபாட்டிலே ஆராதனை வேளையிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. எல்லோரையும் ஆசீர்வதித்து வல்லமையால் நிரப்பி தூய ஆவியாரின் கனிகள் கொடைகள் வரங்களால் நிரப்பி வழி நடத்துவீராக. இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகிறோம். ஆமென், 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 ஆமென். கரம் தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். எழுந்திருப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. கரங்கள் உயர்த்தி இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. கரங்கள் தட்டி நாம் பாடுவோமா? அன்பார்ந்தவர்களே, சக்கேயு இயேசுனுடைய முகத்தை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு மீட்பு கிடைச்சிச்சு. அவருடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கே மீட்பு கிடைத்தது. இதோ மீட்பு தருகிற தெய்வம், நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் நமக்கு முன்பாக இருக்கிறார். நற்கருணை தெய்வமாக, நற்கருணை ஆண்டவராக இதோ நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பங்கை, நம்முடைய பங்கில் நடக்கிற எல்லா பணிகளையும் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே,
இயேசுவே வாருமே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான பாடுகள் ஐயா. இதோ எங்களுடைய குடும்பத்துல ஏராளமான வேதனைகள். பல நேரங்கள்ல இந்த பங்கு பணிகள்ல ஈடுபடுகிற பொழுது எவ்வளவோ கஷ்டப்படுறோம் ஐயா. ஏராளமான துயரங்களுக்கு மத்தியில எங்களது குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்பொழுது உங்களுடைய முகத்தை பார்க்கிறோமோ அப்பொழுது அது மாறிடும், மறைஞ்சிரும். நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும். ஆமென். துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். இயேசுவே, பாடுகள் வேதனை மறைந்து விடும். எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. ஆண்டவரே, இந்த சமூகம் பல நேரத்துல எங்களை குற்றவாளின்னு சொல்லுது, பாவின்னு சொல்லுது. நான்லாம் உங்களை பார்க்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவரே, என்னை நீங்க தேடி தேடி வரீங்களே, என்ன பார்க்கணும்னு ஆசையோடு வரீங்களே. இதோ இந்த நேரத்துல நற்கருணையில் இருக்கிற உங்களை பார்ப்பதற்காக நான் ஓடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினுடைய கட்டுகளை உடைத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல அமைதி இல்ல, நிம்மதி இல்ல. எங்களுடைய மனதுல அமைதியை தாரும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கணவனை, மனைவிய, என்னுடைய குழந்தைகளை, பெற்றோர்களை, என்னுடைய சகோதர சகோதரிகளை, நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறேன். அமைதி தாரும் ஆண்டவரே, நிம்மதி தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும். எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும். இயேசுவே, மனதில் அமைதியை தந்து விடும். எங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, வாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, ஆண்டவரே. இயேசுவே வாருமே. ஆண்டவரே, வாழ்க்கையில சாதிக்கலாம்னு நினைக்கும் பொழுது ஏராளமான போராட்டங்கள், ஏராளமான எதிர்ப்புகள். என் புள்ள படிச்சு வேலைக்கு போயிடலாம்னு நினைக்கும் பொழுது எவ்வளவு முட்டுக்கட்டைகள். இதோ ஒரு நல்ல திருமணம் நடக்கும் அப்படிங்கிற நேரத்துல எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கும் பொழுது எவ்வளவு கடன் தொல்லைகள், என்ன தொழில்ல எவ்வளவு தடைகள்.
ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ யோர்தான்ல வெள்ளங்களை விளக்கி, அந்த நீரை விளக்கி பாதை அமைத்து கொடுத்த தெய்வமே, அந்த எரிகோவினுடைய மதில்களை இடித்து வழியை உண்டாக்கிய தெய்வமே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் எண்ணுவது கிடைக்கணும் ஆண்டவரே, இவர்கள் ஏங்கி எதிர்பார்ப்பது பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, குழந்தைகளது படிப்பை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பணிபுரிகின்ற வேலை செய்கிற இடங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இழிந்துவிடும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இழிந்துவிடும். முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே, இயேசுவே, வாருமே, வாரும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, வாருமே, வாருமே. இயேசுவே, இயேசுவே, வாருமே, வாருமையா. இயேசுவே, இயேசுவே, வாருமே, வாருமே. நீ பேசாவிட்டால் இயேசுவே உடைந்து போவோமையா, ஒரு குலைந்து போவோம் ஆண்டவரே. பேசாவிட்டால் இயேசுவே உடைந்து போவேன் ஆண்டவரே, ஒரு குலைந்து போவோம் இயேசுவே. கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இருக்கிற மாறுவா, என் கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே பேசுங்கப்பா, இயேசுவே ஆண்டவரே. ஹல்லேலூயா, இயேசுவே, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களோடு இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களது குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது இந்த பங்கு தளத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது பங்கு தந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அருட்சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதமான ஆலயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலய வளர்ச்சிக்காக உதவுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மாதா தொலைக்காட்சியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது கணவரை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது மனைவியரை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது எல்லா குழந்தைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இளைஞர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது படிப்பை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது வேலை வாய்ப்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது திருமணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது கடன் தொல்லைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களது பயணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதன் பாதுகாப்பை ஒப்புக் கொடுக்கிறோம்.
எங்களது கால்நடைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது விளைச்சல்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது தொழில்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது தொழிலகங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு கனவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை தொடும் ஆண்டவரே. ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் நிரப்ப செய்தருளும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்துக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அதிசயத்துக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நன்றி ஆண்டவரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். இயேசுவே. ஆவலாயுன்னை இயேசு அழைக்கின்றாரே. நன்றி ஆண்டவரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. என்னுடைய மகனே, அந்த இயேசுவில் தஞ்சம் கொள்ளவா. மகளே, மகளே, தந்த இயேசுவில் தஞ்சம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை நன்றி ஆண்டவரே. என்றும் குறையாதது. இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 35 முதல் 41 வரை. மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்கள்ல நிறைய மக்கள், குறிப்பாக அருட்தந்தையர்களிடம் பகிர்ந்து கொள்வது, எப்படிமா இருக்கிறீங்க ஐயா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நல்லா இருக்கேன் ஃபாதர். அந்த நல்லா இருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள குறையாக இருக்கிறது அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ள முடியும். சொல்லுவாங்க, எங்க ஃபாதர், என் பிள்ளைங்க ஒருத்தனாவது சொல்றதை கேட்கிறாங்களா?
நானும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறேன். ஒருத்தரும் பேச்ச கேட்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்படியாவது இந்த வாழ்க்கையில சாதிச்சிடலான்னு பாக்குறேன், ஜெயிச்சிடலான்னு பாக்குறேன், மேலும் மேலும் கடன் பிரச்சனை தான் ஃபாதர். நானும் மற்றவங்களோடு சமாதானம் செய்து கொண்டு என்னுடைய உறவை புதுப்பித்து கொண்டு வளர்த்து கொண்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது ஃபாதர். என்னால முடியல ஃபாதர். எப்படி இந்த வாழ்க்கையில இதையெல்லாம் சரி செய்து கொண்டு நான் ஜெயிக்க போறேனோ தெரியல ஃபாதர். பிரியமானவர்களே, அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான். என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தை நான் பல நேரத்துல என்ன நினைச்சுக்கிறேன், இதை நான் தான் சுமக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நம்ம பங்கு சாமியார் என்ன நினைச்சுக்கிறாரு, இந்த பங்கை நான் தான் சுமக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார். இதுதான் இங்க வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன், நான் தான் சுமக்கிறேன், நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை பார்க்கிற பொழுது, இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த வாழ்வுக்கான அழைப்பு என்பது யாருங்க கொடுத்தது? நீங்க கொடுத்தீங்களா? நீங்க விரும்புனீங்களா? நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் சாமியார் ஆகணும்னு வந்தேன். இல்லைங்க, இல்ல. எத்தனையோ பேரு என்னை விட பக்தியாக இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேரு என்னை விட நல்லா படிக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேரு என்னை விட அழகாக அற்புதமாக சிந்திக்கிறவங்களாக, இன்னும் சொல்ல போனா நல்ல மறையுரை கொடுப்பவர்களாக கூட நாங்க படிக்கிற காலங்களில் எங்களோடு படித்திருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் குருவாக திருநிலைப்படுத்தாமல் கடவுள் என்னை திருநிலைப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எதையோ செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, கடவுள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை, உங்களுக்கான ஒரு அழைப்பை இந்த சமூகத்தில், இந்த குடும்பத்தில், இந்த பங்கில் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை நான் விரும்பி செஞ்சேன் அப்படின்னு. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு. இல்ல, இந்த அழைப்பு முதல்ல கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் அப்படின்னு அழைப்பு கொடுத்தது இயேசுவாக இருக்கிறார். அப்ப இது யாருடைய பயணம்? யாருடைய பயணம்? இயேசுவோட பயணம், நம்முடைய பயணம் இல்ல. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இல்ல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் தான் ஃபாதர் அவளை விரும்பி திருமணம் செய்து கொண்டேன், நான் தான் ஃபாதர் அவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டேன். உங்களுடைய குழந்தைகள் இப்படிதான் பிறக்கும், இப்படிதான் சிவப்பா அழகா பிறக்கும். உங்களுடைய திட்டம் எதுவும் இல்லைங்க, கடவுள் கொடுத்தது. இந்த வீடை இப்படியெல்லாம் கட்டலான்னு நீங்க ஆசைப்பட்டு இருப்பீங்க. அது எந்த தடையும் இல்லாமல் நடந்து முடிந்தது கடவுளுடைய அருளினால், கடவுளுடைய கிருபையினால். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த பயணம் நாம உழைக்கிறோம், அதற்கான முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் அந்த வரம் என்பது, அந்த கொடை என்பது, அந்த அழைப்பு என்பது கொடுக்கக்கூடியவர் யார்? கடவுள், கடவுள். பிரியமானவர்களே, வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். நிறைய படகுகள் போய்கிட்டு இருக்குது. பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. கடவுள் கூப்பிட்டாரு, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப தலைவியாக, தலைவனாக பொறுப்பெடுத்திருக்கலாம். பங்குல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கலாம். நம்முடைய அலுவலகங்களை ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கலாம். எங்களை போன்றவர்கள் இந்த அருட்பணியில, அருள் வாழ்வில ஒரு பொறுப்பாளராக இருக்கலாம். பிரச்சனையே இல்லை. நல்லா போயிட்டு இருக்கிற வரலையும் நாம சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு போயிட்டே இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இங்க பாருங்க, அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது.
அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது. படகு மேல தண்ணி வர்றது அவ்வளவு நல்லது இல்லைங்க. தண்ணி மேல படகு போனா சந்தோஷம், படகு மேல தண்ணி போனா சங்கு. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கை பல நேரத்துல இப்படிதாங்க ஆயிருது. ஃபாதர், ஒரு 1,00,000 ரூபாய் அந்த குழுல வாங்கி எப்படியாவது இந்த கடனை சரி பண்ணிட்டு போயிடலான்னு காலை வச்சேன் ஃபாதர். இன்னைக்கு 5 லட்சம் கடனாளியா இருக்கேன் ஃபாதர். எத்தனை பேர் நினைக்கிறோம்? எப்படியாவது திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் நினைச்சேன் ஃபாதர். அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன், பிரச்சனையாவே இருக்கு ஃபாதர். பிரியமானவர்களே, இங்கே வாழ்க்கை என்கிற படகு அப்படியே மூழ்க போற நிலைமை. எல்லாரும் பயப்படுறோம், அங்கே சீடர்களும் பயப்படுறாங்க. இப்ப பாருங்க, நம்மளை கூப்பிட்டது யாருங்க? இயேசு. இயேசுதான் ஃபாதர் இந்த வாழ்க்கையை கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அவர் என்ன ஃபாதர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, என்ன பண்றாருங்க? தலகான வச்சு தூங்கிட்டு இருக்கிறாருங்க. சரிதான் ஃபாதர், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஃபாதர். கடவுளும் என்னுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா ஃபாதர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? என்ன பார்க்கிறதே இல்லை ஃபாதர். தலகனை வச்சு நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இதுதாங்க தெரிகிறது. சீடர்களுக்கும் அதுதான் தெரிஞ்சிச்சு. அதனாலதான் மார்க் நற்செய்தியாளர் ரொம்ப அற்புதமா எழுதி இருக்கிறாரு. அப்ப இயேசு என்ன பண்ணாராம்? தலகனை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. என்னுடைய கடவுள் என்னை கண்டுகொள்ளவே இல்லை ஃபாதர். என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை, கடவுள் கண்டுகொள்ளவே இல்லை, தூங்கிட்டு இருக்கிறார் ஃபாதர். எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அவ்வளவு பிரச்சனை, கடவுள் கண்டுகொள்ளவே இல்லை. எனக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையே குடும்பத்துல அவ்வளவு சிக்கல், கடவுள் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் தூங்குகிற கடவுளாக இருக்கிறார், உறங்குகிற கடவுளாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுல என்ன தெரியுமாங்க? ஒண்ணு, அந்த சீடர்கள் போய், போதகரே சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? நம்மளும் அப்படிதாங்க கடவுள்கிட்ட போய் கேட்கிறோம். ஆலயங்களுக்கு வருகிற பொழுதெல்லாம், கடவுளே சாகிற அளவுக்கு எங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறது, அப்படியே தூக்கு மாட்டி தொங்கிடலான் இருக்குது, எங்கேயாவது போற பஸ்ல அடிபட்டு செத்துரோமாயிட்டோமான் இருக்குது, அவ்வளவு கஷ்டம் இருக்குது. எவ்வளவு நேரம் புலம்புகிறோம். ஆனா ஒன்ன மறந்துடுறோம். என்ன மறந்துடுறோம்? என்னோடு கூட வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருப்பவர் இந்த இயேசு அப்படிங்கிறத நான் மறந்துடுறேன். அந்த படகு மூழ்கி போனா யாருங்க செத்து போவா? நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் செத்து போவேன், என்னுடைய வாழ்க்கை இல்லாம போயிரும், என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிரும், நான் அசிங்கப்பட்டு நிப்பேன், நான் நடு ரோட்ல நிப்பேன் அப்படின்னு சொல்றேன். பிரியமானவர்களே, கடவுள் உங்களை அழைத்தவர் உங்கள் கூடவே இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாக இருக்கிறோம். சீடர்களும் அப்படித்தாங்க இருந்தாங்க. என்னை அழைத்தவர் என்னை கண்டுகொள்ளவில்லை, என்னை அழைத்தவர் உறங்கி கொண்டிருக்கிறார், என்னை அழைத்தவர் நல்லா நிம்மதியா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் உறங்குவதை போலவே இருந்தாலும் நீங்களும் நானும் எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோமோ அதே சூழலில் தான் என்னுடைய இயேசுவும் என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி ஃபாதர் சொல்றீங்க அப்படின்னா, சவுல் எல்லாரையும் கொன்று குவித்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. மனம் மாறுவதற்கு முன்பாக, பவுலாக மாறுவதற்கு முன்பாக. அப்போ நீ யார் அப்படின்னு கேட்பாரு. அப்ப இயேசு சொல்கிற வார்த்தை என்னது? நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான். பிரியமானவர்களே, எங்கெல்லாம் மக்கள் துன்பப்படுகிறார்களோ, துன்புறுத்தப்படுகிறார்களோ, அங்கே அவர்களோடு இருப்பது யாருங்க? இயேசு. நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்கிற பொழுது, நீங்களும் நானும் கவலையோடு இருக்கிற பொழுது, நீங்களும் நானும் தடுமாறி கொண்டிருக்கிற பொழுது நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டப்படுறேன், என் கடவுள் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அதே படகிலே, அதே வாழ்க்கையிலே
அதே பிரச்சனையில என்னுடைய மகளும் என்னுடைய மகனும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்காக கண்ணீர் விடுகிறவர், நமக்காக கவலைப்படுகிறவர் யாருங்க? நம்முடைய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு கொஞ்சோண்டு விசுவாசம் அந்த சீடர்கள்ட்ட இருந்துச்சு பாத்தீங்களா? அதே போல ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி யதார்த்தமா குரல் எழுப்பி கண்ணீரோடு கேட்டு பாருங்க, அவரை தட்டி எழுப்பி பாருங்க. அவர் முதல்ல என்ன சொல்லுவாரு? அந்த துன்பத்தை, அந்த பிரச்சனைய துரத்தி விட்டு அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்கிறாரு, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, ஏப்பா பயப்படுற? நான் எவ்வளவு செய்யற கடவுள். அங்க பாருங்க, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கை இல்லை? ஏன் அஞ்சுறீங்க? நீங்களும் நானும் நம்பி இருக்கிற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? நீங்களும் நானும் நம்பி இருக்கிற இந்த ஆண்டவர், இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இங்க ஒரே ஒரு பிரச்சனை தான். இந்த இயேசு யார் என்பதை நீங்களும் நானும் பல நேரங்களில் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. வெறுமனே அவர் உறங்கி கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார், தலகனை வைத்து நல்லா தூங்குறாரு அப்படின்னு தான் நீங்களும் நானும் நம்புறோம். இதுதான் பிரச்சனை. பிரியமானவர்களே, நாம் நம்பி இருக்கிற கடவுள் உறங்குகிற கடவுள் அல்ல, என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற கடவுள். நீங்களும் நானும் நம்பி இருக்கிற தெய்வம் ஏதோ கடந்து போகிற ஒரு கடவுள் அல்ல, மாறாக என்னோடு இணைந்து என்னுடைய கஷ்டத்துல என் கை கோர்த்து கொண்டு என்னோடு நடக்கிற கடவுள், என்னை அன்பு செய்கிற கடவுள், எனக்காக அந்த துன்பத்தையும் அந்த பிரச்சனையும் பார்த்து கடிந்து கொள்கிற தெய்வம், அதை அதட்டி துரத்துகிற கடவுள், ஓட்டுகிற கடவுள். எனவே அத்தகைய இறைவனில் நாம் மகிழ்ச்சி பெறுவோம். என்னுடைய கடவுளை இன்னும் இன்னும் அறிந்து கொண்டு அன்பு செய்கிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். பிரியமானவர்களே, இதோ அத்தகைய ஒரு கடவுளை இன்னும் இன்னும் அன்பு செய்ய, அத்தகைய கடவுளை நாம் இறுக்கமாக பற்றி கொண்டு வாழ நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதரோடு கூட இணைந்து இந்த பாடலிலே ஆண்டவரே என்று சொல்லி அவரை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம். நம்முடைய பயணத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து கொண்டு போவோம். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, என் பக்கத்திலே இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ எங்களது பயணத்தில் எல்லாம் நீர் கூடவே இருக்கிறீர். நீங்க தானே ஆண்டவரே எங்களை கூப்பிட்டீங்க, வா மகளே, வா மகனே என்று சொல்லி இந்த வாழ்க்கையை நீங்க தானே ஆண்டவரே கொடுத்தீங்க. எங்க கூடவே இருங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. நாங்க சோர்ந்து போகாதபடிக்கு, தளர்ந்து போகாதபடிக்கு எங்க கூடவே இருந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே
ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் அழைத்த இந்த பயணம் பல நேரங்கள்ல இருண்டா கிடக்குது. ஆண்டவரே, எங்களது வெளிச்சமாக இருப்பவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கை உயிரில்லாத பிணமாக கிடக்கிறது. ஆண்டவரே, உயிராக இருப்பவரே, எங்களது வெளிச்சமாக இருப்பவரே, எங்களுடைய வாழ்வின் எல்லாமுமாக இருப்பவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்க கூடவே இருங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. ஆண்டவரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, ஆமென். என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஆண்டவரே, என் வெளிச்சம் நீரே, ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ வாழ்க்கையில் அவர் சந்திக்க முடியாத பிரச்சனைகளால நாங்கள் கண்ணீர் விடுகிறோம் ஐயா. அப்பொழுதெல்லாம் தாய போல எங்களுக்கு அருகாமையில் இருந்து நீர் துடைக்கிற தாயாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, காயப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு மருந்து கொடுக்கிற தந்தையாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய தாயும் தந்தையுமாக ஆனவரே, எனக்கு எல்லாம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், எங்க கூடவே வாரும். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, அம்மா. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ ஏராளமான வியாதிகள், எங்களது உடல் வியாதிகள், மனவியாதிகள், எங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்குள் ஏராளமான வியாதிகள். ஆண்டவரே, நலிவுற்ற நேரத்திலே எங்களுக்கு நண்பராக இருக்கிறீங்களே, சோர்வுற்ற நேரத்துல எங்களுக்கு வைத்தியரா இருக்கீங்களே. ஆண்டவரே, எல்லாம் எல்லாம் எல்லாமும் ஆண்டவரே எங்க கூடவே இருங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா, எங்களுக்கு உம்முடைய அருளையும் ஆசிரையும் தாருங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, ஆண்டவரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கரங்கள் உயர்த்தி நான் பாடுவோம். என் கூடவே இரும் இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும்
இயேசுவே இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. சத்தமாக என் கூடவே இயேசுவே 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 இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இயேசுவே இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே 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 நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே இயேசுவே 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 எங்களை அழைத்த தெய்வமே இயேசுவே எங்களை ஆசீர்வதிக்கும் தெய்வமே இயேசுவே நல்ல கணவனை தந்தவரே இயேசுவே நல்ல மனைவியை தந்தவரே இயேசுவே எங்களுக்கு இந்த பங்கை தந்தவரே இயேசுவே நல்ல குழந்தைகளை தந்தவரே இயேசுவே பெற்றோரை தந்தவரே இயேசுவே கல்வியை தந்தவரே இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் ஆண்டவரே வழி நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் பயந்து போகாதபடிக்கு நாங்கள் ஒதுங்கி விடாதபடிக்கு எங்களை தைரியமாக்கும் ஆண்டவரே. எங்களை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு உற்சாகத்தை தாரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் தெய்வமே நன்றி 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 நன்றி. எங்களது குடும்பங்களை எங்களது செயல்களை எங்களது சிந்தனையை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் சந்திக்கிற மனிதர்களையும் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர்தாமே வழி நடத்தும், நீர்தாமே ஆசீர்வதியும். நன்றி ஆண்டவரே நன்றி. நீங்க இல்லாம வாழ முடியாதையா இயேசுவே. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானே நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே எங்களுடைய எஜமானே நேசரே என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். எல்லாமே உங்களோட கிருபை ஐயா. இதுவரை நிற்பதும் இயேசுவே இனிமேல் நிலைப்பதும் ஆண்டவரே எல்லாமே உங்க கிருபைதான். நீங்கதானே அப்பா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. தாங்கி நடத்துவது உங்க கிருபையே, உங்களோட கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே இயேசுவே. தாங்கி நடத்துவது உங்க கிருபையே ஆண்டவரே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, வாழவே முடியாதையா. உங்க கிருபை இல்லாம
வாழ தெரியாதையா. முழந்தால் படியிடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயல. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடக நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தமாக இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.